Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 3 of the revised PGTRB syllabus and we are discussing My First Acquaintance with Poets, written by William Hazlitt. Hazlitt is a very great essayist, a critique of William Shakespeare and the romantic writers அந்த ரைட்டர்ஸோட தனது சந்திப்பை பற்றி இந்த ஒரு எஸ்ஸேல நமக்கு அழகா சொல்றார். அதுவும் பர்டிகுலரா இந்த பிகினிங் ஆஃப் த எஸ்ஸே நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. என்ன அப்படின்னா, when he was very young he was very much fascinated by Samuel Taylor Coleridge. அவர் ஒரு இளைஞனாக இருந்தபோது சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் அப்படிங்கிற அந்த ஒரு ரொமான்டிக் போயட், ஆல்சோ he was also a preacher. அந்த ப்ரீச்சருடைய ஒரு லெக்சரை கேட்கறதுக்கு, அந்த சர்மனை கேட்கறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் கால்நடையாகவே அவர் நடந்து சென்றார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அந்த அளவுக்கு எஸ்டி கால்ரிட்ஜ் மேல ரொம்ப பற்றுறுதியோடு இருந்தவர். அப்படியே கொஞ்ச காலம் கழித்து எஸ்டி கால்ரிட்ஜ் அவர் பேசுற விஷயங்களை கேட்கும் பொழுது he gets disillusionedனா அவர் மீது வைத்திருந்த அந்த ஒரு நம்பிக்கையானது குறைந்து விட்டது. அவர் ஒரு பெரிய லிபரேட்டிவ் திங்கர், லிபரேட்டிவ் ப்ரீச்சர் அப்படிங்கிற விஷயம் பார்த்தாரு. பட் லேட்டர் he came to know that this man is only an idealist. இவர் வந்து வெறும் வாய்ப்பேச்சு வீரர் மட்டும்தான், செயல் வீரர் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வருது. ரெண்டாவது என்ன பண்றாரு, இந்த ரெண்டாவது டைம் when he happens to meet Samuel Taylor Coleridge, அவரு கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. ஏன் அப்படின்னா, முன்னாடி நிறைய பாயிண்டட் ரெஃபரன்சஸ் கொடுப்பாரு அந்த சர்மன்ல எடுக்கும் பொழுது. when he went to என்ன பிளேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அந்த சர்மன் வந்து கேட்டாரு, இவருடைய அப்பா வந்து was a minister. எங்க இருந்தார் இவங்க அப்பா? William Hazlitt's father was a minister somewhere. படிச்சோம் இல்லையா? Shropshire, sir. Yeah, his father was there at Wem in Shropshire. அங்க இருந்து எங்க போயிருக்காரு அப்படின்னா, he went to a place called Shrewsbury. Shrewsbury அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு என்ன பண்ணாரு, பொடிநடையாகவே நடந்து சென்றார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. 1798ல. பட் அப்போ பார்க்கும்போது he was soaring like an eagle. அந்த ஒரு இமேஜ், ஒரு ஈகிள் மாதிரி அவர் அழகா பிரசங்கம் வச்சார் சார். கர்ஜித்தாரு, அந்த மக்கள் எல்லாம் மிரண்டு போனாங்க. ஆனா திருப்பியும் இவர் என்ன பண்ணார், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா வீட்டுக்கு போயிட்டார். இப்போ கொஞ்சம் வருடம் கழித்து அவரை திருப்பியும் சந்திக்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு, he becomes bit upset. ஏன் அப்செட் ஆனாரு அப்படின்னா, மெயின் பாயிண்ட பிடிச்சி அப்படியே போகாம டிராவல் பண்ணாம நிறைய டைக்ரேஷன்ஸ், என்லெஸ் டைக்ரேஷன்ஸ் தன்னுடைய பேச்சுல அவரு சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் ஈடுபட்டார். மெயின் பாயிண்ட பிடிச்சி பேசாம அப்படியே லைட்டா ஒரு ஸ்டோரி சொல்ல தொடங்கி அந்த ஸ்டோரியிலே அப்படியே ரொம்ப நேரம் போயிட்டு திருப்பியும் அந்த இடத்துல இருந்து இன்னொரு ஸ்டோரி அப்படியே போயிட்டு கடைசியா வந்து பாயிண்ட் வரும்போது அந்த பாயிண்டே மறந்து போற அளவுக்கு ப்ரீச் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். இப்ப நமக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, we have an information. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் ஹாசலிட்டுடைய தந்தையை சந்திக்க வந்தார். ஏன் அப்படின்னா, அந்த காலத்துல இந்த ப்ரீச்சர்ஸ்க்கு இடையில ஒரு ஜென்ரலா ஒரு நட்புறவு இருந்தது. என்ன அப்படின்னா, நீங்க என் இடத்துல வந்து ப்ரீச் பண்ணுங்க, நான் உங்க இடத்துல வந்து ப்ரீச் பண்றேன். அது ப்ரீச்சிங்க்கு அப்புறம் நிறைய பர்சனல் ஷேரிங் இருக்கும். இவங்க எல்லாமே பெரிய இன்டெலெக்சுவல் திங்கர்ஸா தான் இருப்பாங்க அந்த ப்ரீச்சர்ஸ். அதனால உட்காந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசுவாங்க. அதே மாதிரி நிறைய இன்டெலெக்சுவல் பீப்புளை பத்தியும் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு அக்கேஷன் ஹாஸ்லிட்டுக்கும் அமைந்தது. ஹாஸ்லிட்டுடைய தந்தை என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரை ஏற்கனவே இன்விடேஷன் கொடுத்திருந்தாரு. அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் என்ன பண்றாரு, எந்த ஊருக்கு இப்ப போயிருப்பாரு, ஷாப்ஷயருக்கு போயிருக்கணும். வெம் இன் ஷாப்ஷயருக்கு போயிருக்காரு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் மேல பைத்தியமா இருந்த ஹாஸ்லிட் கொஞ்சம் அந்த பைத்தியத்துல இருந்து தெளிவு பெறுகிறார். இப்ப என்ன பண்றாரு, தன்னுடைய தந்தை ஒரு பக்கமும் சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் ஒரு பக்கமும் வச்சு இவங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, ஒற்றுமை என்ன, வேறுபாடுகள் என்ன அப்படின்னு நமக்கு டிஸ்கிரைப் பண்ற செக்ஷன்ல தான் நம்ம இருக்கோம்.
லெட்ஸ் கோ, அப்படியே ஒரு ஃபுல் ஸ்விங்ல போவோமே. இப்ப அழகா சொல்றா பாருங்க, the two no two individuals were ever more unlike than were the host and the guest. என்ன சொல்றாரு, ரெண்டு பேரு இங்க இருக்காங்க, அந்த ரெண்டு இண்டிவிஜுவல்ஸும் எப்படி இருக்காங்கன்னா, they were not at all similar. அவங்க இடையில எந்த சிமிலாரிட்டியும் இல்லை. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் they were standing poles apart. ரெண்டு பேரும் இருவேறு துருவங்களாக நின்றார்கள். Are you there, teachers? ஏன் அந்த இருவேறு துருவங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகர் ஹாஸ்லிட் சொல்றாரு, எனது அப்பா ஒரு பிரீச்சர், அவருக்கு ஓகே போயட்ஸ்னாவே அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவருக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த யூனிட்டேரியன் கம்யூனிட்டி தான் முக்கியம், அந்த ரிலீஜியஸ் கம்யூனிட்டி தான் முக்கியம், அந்த மக்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்கான விஷயங்களை மட்டுமே யோசித்தார். ஆனால் வந்திருக்க கெஸ்ட் யாரு, சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ். இந்த சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் பத்தி அவரு நம்ம ஹாஸ்லிட் இந்த ப்ரீவியஸ் பேஜஸ்ல அழகா சொல்லியிருக்காரு. he was a poet, he was a preacher and he was a philosopher. அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு குருவானவர், ஒரு போதகர், அதே நேரத்தில் அவர் ஒரு தத்துவ ஞானி கூட. இப்ப இந்த மூணும் காம்பினேஷனா இருக்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னு அவரே சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே அவர் ரொம்ப அவர் மேல ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கும் பொழுது ஒரு கவர்ந்து ஈர்க்கப்பட்ட நிலையில சொல்லியிருந்தாரு. இப்ப என்ன சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு இவருடைய போயட்ரி சைட்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனா இவரு ஒரு பிரீச்சர், ஒரு யூனிட்டேரியன் பிரீச்சர். அந்த யூனிட்டேரியன் மக்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இவரிடம் ஏதாவது ஆலோசனை இருக்கிறதா என்பதை பற்றி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வரவேற்று இருக்கிறார். அவர் பேசுறாரு. பேசும் பொழுது சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் இஸ் மோர் ஆஃப் அ போயட், மோர் ஆஃப் அ பிலாசபர், பட் லெஸ் ஆஃப் அ லிபரேட்டிவ் திங்கர். அவர்கிட்ட இந்த விடுதலை இறையியல்னு சொல்லுவாங்க, லிபரேஷன் தியாலஜி, அந்த மாதிரி கான்செப்ட் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஐடியா கிளியரா டீச்சர்ஸ்? மக்களை ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து மீட்டு எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு காலத்துல மக்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, பிரீச்சர்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு லிபரேஷன் தியாலஜி பற்றி பேசுவது ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த மாதிரி லிபரேஷன் தாட் அப்படிங்கிறதே இன்னைக்கு நிறைய இல்லை. லாட்டின் அமெரிக்கன் கான்டெக்ட்ல உருவான அந்த ஐடியாலஜி, மக்கள் மக்களுடைய வாழ்வியல் முன்னேற்றம், அதற்கு ஒரு குருவானவர் முன்னிருந்து நடத்தி செல்ல வேண்டும் ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு நம்பின ஒரு காலம். அப்ப அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தவர் தான் ஹாஸ்லிட்டுடைய அப்பா. அவரு ஒரு ஃபெல்லோ பிரீச்சர்கிட்டையும் அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும்னு எதிர்பார்த்தாரு. ஆனா இவரு முன்னாடி பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தினாரு ஹாஸ்லிட் மேல. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கழித்து அவர் என்ன பண்ணாரு, பயங்கரமா ப்ரீச் பண்ணாரு. பட் லைஃப்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மெல்லோ டவுன் ஆயிட்டாரு, கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டாரு. முன்னாடி அந்த ஷ்ரூஸ்பெரி அப்படிங்கிற இடத்துல ப்ரீச் பண்ணும்போது ஒரு அழகான ஒரு அனாலஜிய ஹாஸ்லிட் யூஸ் பண்ணாரு. வாட் இஸ் அனாலஜி? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம் கரெக்டா. the way he preached, சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் ஷ்ரூஸ்பெரி அப்படிங்கிற சாரி ஷ்ரூஸ்பெரிய ஷாப்ஷயர்லையா, ஷ்ரூஸ்பெரி தான் கரெக்ட். ஷ்ரூஸ்பெரியில ப்ரீச் பண்ணும்போது ஒரு அழகான ஒரு அனாலஜியை யூஸ் பண்ணியிருப்பாரு டு ரெஃபர் டு சாமுவல் டெய்லர் கால்ரிட்ஜ் உடைய ப்ரீச்சிங். எப்படி இருந்ததா, he was like an eagle in doe coat அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு புறாக்கள் இருக்கக்கூடிய ஒரு கூண்டில் என்ட்ரியான ஒரு ஈகிள் மாதிரி பயங்கர மிரட்சியாக அவர் பிரசங்கம் வைத்தார். அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆன்மீக கிளர்ச்சியை ஏற்படுத்தினார் நம்ம சொல்லியிருந்தோம். அமெரிக்க டீச்சர்ஸ் ஹாஸ்லிட் அப்படிதான் சொல்லி இருக்கிறார். அது உண்மைதானே? அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ப்ரீச் பண்ணாரு. பட் நவ் how is his thoughts அப்படின்னா, his thoughts have become very soft. ஈகிள் மாதிரி அவர் அப்படியே அழகா பறந்தாரு. ஆனா இப்ப அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா,
he has become soft. இங்க இருக்கு பாருங்க, அழகா அந்த லைன் கொடுத்திருக்காரு. His thoughts had wings. இன்னைக்கும் wings இருக்கு, but as the silken sound rustled round our little wainscoted parlor. இன்னைக்கு அது வந்து ரொம்ப பெருசா ஒரு ஈகிளுடைய விங் வந்து டப்பு டப்பு டப்புன்னு சவுண்ட் கேட்கும். அந்த மாதிரி பயங்கர வேகத்தோட இருந்தவர் இன்னைக்கு கொஞ்சம் சாஃப்டா ஆயிட்டாரு. ஓகே, அப்ப ஒரு பேசும் பொழுது what was Hazlitt's father's reaction? சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் பேசும்போது ஹாஸ்லிட் ஃபாதருடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, அப்படியே எடுத்து கொஞ்சம் போர் அடிச்சிருச்சுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி வச்சுட்டு இப்படி சாஞ்சுக்குவாங்க சேர்ல. அந்த மாதிரி நீ பேசுற, நான் கேட்கிறேன், நீ ஒரு வாய்ச்சொல் வீரன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவர் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அப்படியே அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. A smile of delight beamed across his rugged, cordial face to think that truth had found a new ally in Fancy. என்ன அப்படின்னா, இன்னைக்கு வேர்ட்ஸ்வொர்த் ஒரு காலத்துல ட்ரூத் அப்படிங்கிறத மட்டும்தான் மையப்படுத்தி இருந்தார். ஆனா இன்னைக்கு ட்ரூத்தோட எதை வந்து கம்பைன் பண்ணி இருக்கிறாரு. He has combined it with the concept called fancy. நமக்கு ஏற்கனவே தெரியும், Samuel Taylor Coleridge, as a romantic poet and a critic, gave importance to fancy. எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு Samuel Taylor Coleridge? Fancy. For Samuel Taylor Coleridge, what is the highest form of imagination அப்படின்னு கேட்டீங்கன்னா, fancy is the highest form of imagination. அப்ப அவரு ரொம்ப பொயட்டிக்கலா அந்த ஃபேன்சியோடு கலந்து ட்ரூத்தை வேற ஒரு மாதிரி பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தார். ட்ரூத் இஸ் வெரி ரா, அப்படியே ராவா இருக்கும், அதை ரொம்ப பாலிஷ் பண்ணி பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப இவருக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இவரு லிபரேஷன் திங்கர் கிடையாது. லிபரேஷன் திங்கர் வில் பி an active man in the people struggle. அந்த மாதிரி ஒரு ஆளு கிடையாது. And then என்ன பண்ணாங்க, they talked on several subjects. நிறைய சப்ஜெக்ட்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு இருக்கு பாருங்க. அண்ட் அந்த சப்ஜெக்ட்ஸை பத்தி எல்லாம் they had a common consensus agreement. ஏன் ஒரு வேற வேற சப்ஜெக்ட் எடுக்கும்போது நிறைய ஐடியாஸ் வந்து ஒத்து போச்சு, அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க. எது வரைக்கும் அப்படின்னா till dinner time. எப்ப தொடங்கினாங்கன்னு சொல்ல, பட் there is a mention that at dinner time, okay, Samuel Taylor Coleridge grew more animated. more animatedனா ரொம்ப அதிகமா ஆக்ஷன்ல இறங்கி அப்படி இப்படின்னு ஆட்டி பல பேரை பத்தி இப்படி இப்படின்னு கையசைச்சு பேசுறது. So he became highly energetic and dilated in a very edifying manner on. நம்ம சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் யார் யாரை பத்தி பேசினாரு அப்படின்னா, நிறைய பேரை பத்தி பேச ஆரம்பிச்சாரு, அவங்களோட ஐடியாலஜிஸை பத்தி பேச ஆரம்பிச்சாரு. இப்ப யாரை பத்தி பேசினாரு? ஃபர்ஸ்ட் he spoke about Mary Wollstonecraft. Who is Mary Wollstonecraft? The Vindication of the Rights of Women அப்படிங்கிற அந்த ஃபெமினிஸ்ட் ட்ராக்ட் எழுதின ஒரு லேடி மேரி Wollstonecraft. இன்னொரு கனெக்ஷனும் இருக்கு. She was the wife of a famous writer and philosopher by name William Godwin. That is number 2. அப்ப மேரி Wollstonecraft அவங்களுடைய ஃபெமினிசத்தை பத்தி சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் ஹாஸ்லிட்டுடைய தந்தையிடம் பேசிக் கொண்டு இருந்தார். இந்த மேரி Wollstonecraft பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, அவங்க ஒரு ஃபெமினிஸ்ட் திங்கர். அவங்க The Vindication of the Rights of Women அப்படின்னு ஒரு புத்தகத்தை ஏற்றியவர். And she is the mother of யாரு? மேரி ஷெல்லி. மேரி ஷெல்லியுடைய தாயார். அவங்கள பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா இன்னொரு ரைட்டரை பத்தியும் சொல்லிட்டு இருந்தாங்க. யாரு? மேக்கின்டாஷ். யார பத்தி பேசினாங்க? மேக்கின்டாஷ் பத்தி கொஞ்சம் எலாபரேட்டாவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. Are you the teachers? இப்போ இந்த லாஸ்ட் மேன் மேக்கின்டாஷை பத்தி கொஞ்சம் எலாபரேட் டிஸ்கஷன் இருக்கு. என்ன எலாபரேட் டிஸ்கஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, this last man Mackintosh, what type of man அப்படின்னா, he was a very clever man, a scholastic man. Scholastic அப்படின்னா a religious person who is well learned. அவர் ரொம்ப ஒரு கிளவரான ஃபெல்லோ. Scholastic அப்படின்னா ஒரு religious scholar and a master of the topic.
அவரு என்ன டாபிக் எடுத்தாலும் சரி அந்த டாபிக்கை மாஸ்டரி ஆஸ் த ரெடி வேர்ஹவுஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ். என்ன சொல்றாரு, அவர்கிட்ட எந்த டாபிக் கொடுத்தீங்கன்னாலும் அந்த டாபிக்ல பேசுவாரு சார், எழுதுவாரு சார். அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர் யாரு? மேக்கின்டாஷ். மேக்கின்டாஷை பத்தி இவ்வளவு தூரம் சொன்னாலும் கூட சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜை பொறுத்த மட்டிலும் who is a real scholar அப்படின்னு கேட்டீங்கன்னா it is not Mackintosh but it is Edmund Brooke. Okay, யார் தான் உண்மையாலுமே ஸ்காலர் according to Samuel Taylor Coleridge? Edmund Burke ன்னு சொல்லணும், சாரி. ஓகே, Edmund Burke is a real scholar. Okay, நம்ம எட்மண்ட் பர்க் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா he is a very famous politician and a speaker and a writer. அந்த அவருடைய ஸ்டைல் இருக்கு இல்லையா, அவருடைய ரைட்டிங் ஸ்டைல், அவருடைய ஸ்பீக்கிங் ஸ்டைலுக்கு பக்கத்துல யாரு போக முடியாதுன்னு சொல்றாரு? மேக்கின்டாஷ் போக முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, எட்மண்ட் பர்க் இஸ் an orator. அவரு ஒரு பேச்சாளர். அதை விட அந்த பேச்சாளருக்கும் அதோட எதுவும் கம்பைன் ஆயிருக்கு அப்படின்னா he is a poet and a speaker. இந்த ரெண்டும் கம்பைன் ஆயிருக்கு. and he was also a metaphysician. Metaphysician. Who is a metaphysician according to Samuel Taylor Coleridge? Edmund Burke ஒரு பெரிய ஃபேமஸ் பொலிட்டிக்கல் திங்கர் ஆல்சோ. இப்போ அவர் வந்து ஒரு மெட்டபிசிஷியன், ஒரு ஆரேட்டர், ஒரு போயட், சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் மாதிரி. அதனால சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ்க்கு அவருடைய ரைட்டிங் ஸ்டைல் பிடிச்சிருந்தது, அவருடைய மேனரிசம் பிடிச்சிருந்தது. மேக்கின்டாஷை பத்தி அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, மேக்கின்டாஷ் இஸ் a logician. என்ன? an expert in logic. அவ்வளவுதான். அவருக்கு லாஜிக் தெரியும் சார், பட் பர்க் அளவுக்கு பெரிய திங்கர் கிடையாது. ரைட். அதே நேரத்துல மேக்கின்டாஷ் கிட்ட இருக்கக்கூடிய குட் குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த எஸ்ஸேல ஹாஸ்லிட் சொல்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்கின்டாஷ் who was a rhetorician had only an eye to common places. சாதாரண விஷயங்கள், சாதாரண மக்களுடைய உணர்வு நிலைகள், அதை பற்றி மட்டுமே யோசித்தார். அது வந்து இப்ப இங்க இருக்கிறது இந்த உலக காரியங்கள். ஆனா மெட்டபிசிக்கலா பியாண்ட் த வேர்ல்ட், தாட் அப்படிங்கிற வேர்ல்டுக்குள்ளார போற விஷயங்களை பத்தி யாரும் யோசிக்கல. மேக்கின்டாஷ் யோசிக்கவே இல்லை. ஓகே, அந்த ஒரு விஷயம் இருக்கு. வச்சுட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ரெண்டு பேரை பத்தி சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் கொடுத்த அசஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஹாஸ்லிட் என்ன சொல்றாருன்னா, ஐ ஹாவ் அன் அட்மிரேஷன் ஃபார் எட்மண்ட் பர்க், பட் என்ன பொறுத்த மட்டிலும் யாரு பெரிய மனிதர் அப்படின்னா, இந்த காமன் பிளேஸ் இஷ்யூஸை பத்தி யோசிக்கக்கூடிய மேக்கின்டாஷ் தான் பெரிய மனிதர். அடுத்த உலகத்தை பத்தி பேசுற ஆள் வந்து சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ்க்கு வேணுமோ பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த மட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய மேக்கின்டாஷ் தான் ஒரு பெரிய திங்கர் அப்படின்னு யாரு நினைக்கிறா? நம்ம ஹாஸ்லிட் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, this tells me that Samuel Taylor Coleridge was more of an aristocratic mind. அவருடைய மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா, it goes with the elite, it goes with the creamy layer, it goes with the ideologist. அவரு ஒரு ஐடியாலஜிஸ்ட் தான் சார். he is not a democratic thinker. டெமோனா காமன் மேன், வல்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. வல்கர் அப்படின்னாவே இன்னைக்கு நெகட்டிவ் மீனிங் வந்துருச்சு. ஒரு காலத்துல இட் கேம் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் உல்காத்னா காமன் மேன் அர்த்தம், காமன் பீப்புள். அப்ப காமன் பீப்புளுக்கான விஷயங்களை பத்தி பேசக்கூடிய ஸ்காலர்ஸ் வந்து தேவை அப்படின்னு ஹாஸ்லிட் சொல்றாரு. அதற்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய குரூப்புக்கு பேரு ஐடியலிஸ்ட்.
We call them as idealist or theorist, not a practical thinker. அப்ப Samuel Taylor Coleridge was actually supporting idealism. He was supporting metaphysical thought, whereas Hazlitt வந்து ரொம்ப practical-ஆ யோசிக்கிறாரு. He sides with the practical thinkers. Idea clear-ஆ இருக்கா teachers? Ideas clear-ஆ? இந்த ஐடியா புரிஞ்சுச்சா? Yes, sir. அப்ப ஏறக்குறைய we learn that Samuel Taylor Coleridge had a great contempt and a dislike for யாரு? Okay, had a great dislike for Mackintosh. கொஞ்சம் மாத்தி எழுதியிருக்கேன். had a great contempt for Mackintosh. அந்த ஒரு ஐடியா இருக்கு. இப்போ அடுத்தது வாங்க. அடுத்தது மேக்கின்டாஷை பத்தி பேசிட்டு யாரை பத்தி பேசுறாரு? He speaks about another person by name Tom Wedgwood. Tom Wedgwood. Tom Wedgwood அப்படிங்கிற ஒரு மனிதரை பத்தி பேசுறாரு. பேசி முடிச்சுட்டு யாரை பத்தி பேசுறாரு? He starts speaking about Mr. Wordsworth. Who is Mr. Wordsworth அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஒரு வேர்டையும் ஹாஸ்லிட் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பயன்படுத்துறாரு. Okay, his friend Mr. Wordsworth. Okay, who is the friend of Samuel Taylor Coleridge according to Hazlitt? அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க, ஆன்சர் என்ன சொல்லுவீங்க? Mr. Wordsworth. Okay, Mr. Wordsworth. That's very, very important. And then there is a long discussion about Mary Wollstonecraft. Okay. அந்த மேரி wollstonecraft எதுக்கு சார் இந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்னா, சாமுவல் டெய்லர் காலேஜ் சொல்றாரு, he once visited, என்ன பண்றாராம், ஒரு டைம்ல he visited Mr. William Godwin. அந்த வில்லியம் காட்வின் வீட்டுக்கு போயிருக்கும் போது he was a guest and the host was William Godwin and Mary Wollstonecraft. And Mary Wollstonecraft என்ன பண்ணாங்கன்னா, she was intellectually very strong. அந்த இன்டெலெக்சுவல் கேலிபரை யூஸ் பண்ணி she impressed Samuel Taylor Coleridge. She asked lot of questions. யார் வந்து சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டா? Mary Wollstonecraft. மேரி wollstonecraft. அந்த மேரி wollstonecraft வந்து சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் வச்சிருந்த சரக்குகள், நிறைய சரக்கு வச்சிருந்தாரு, ரொமான்டிக் ஐடியாஸ். அந்த சரக்குகளை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டார். பர்டிகுலர்லி she was also having lot of queries regarding imagination. அப்ப அந்த இமேஜினேஷனை பத்தி இவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். அதிலிருந்து சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் என்ன நம்ப ஆரம்பிச்சார் அப்படின்னா, that this lady is a very intellectual one அப்படின்னு யார் நம்ப ஆரம்பிச்சா? He started admiring. இது நெட்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. Okay, who was the lady that Samuel Taylor Coleridge started admiring அப்படின்னு கேட்பாங்க. Who was the lady? Mary Wollstonecraft. Mary Wollstonecraft. She was the lady who was very much admired by Samuel Taylor Coleridge. இது வரைக்கும் உங்களுக்கு ஐடியா கிளியரா இருக்கா? ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான எஸ்ஸே, so I am trying to make it bit slow. I know that இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போனா நல்லா தான் இருக்கும், பட் இதுல எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதா என்னுடைய மைண்ட் செட். That's why I am making it very slow. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் ஹாஸ்லிட்டுடைய தந்தையோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுது என்ன பண்றாருன்னா, ஒவ்வொருத்தரையும் ரேங்க் பண்றாரு. இவருக்கு இந்த ரேட்டிங், இவருக்கு அந்த ரேட்டிங். அப்ப எட்மண்ட் பர்க்குக்கு ஹை ரேட்டிங் கொடுத்தாரு, மேக்கின்டாஷ்க்கு கம்மியான ரேட்டிங் கொடுத்தாரு. அடுத்த ரெண்டு பேரு யாரு? வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இன்னொரு மனிதரை பத்தி கமெண்ட் கொடுத்தாரு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ரெண்டு பேருமே இன்டெலெக்சுவல்ஸ், ரெண்டு பேருமே லிட்டரரி ஃபிகர்ஸ். அந்த லிட்டரரி ஃபிகரை படிக்கும்போது, அந்த ரெண்டு லிட்டரரி ஃபிகரை பத்தி பேசும்பொழுது wollstonecraftக்கு ஹை ரேட்டிங் கொடுக்குறாரு சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ். whereas வில்லியம் காட்வின், the husband, the great philosopher, அவரை பத்தி பெரிய அளவுக்கு ரேட்டிங் கொடுக்கவில்லை. அதுக்கான அட்டெம்ப்டே அவர் பண்ணல.
அப்படி ஏன் கொடுக்கல அப்படின்னு ஹாஸ்லிட் எழுதுறாரு பாருங்க பிராக்கெட்ல. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் கொடுக்கல அப்படின்னா திஸ் வாஸ் கேப்ரிஸ். ஒருவேளை அது மேபி பிகாஸ் ஆஃப் ப்ரைட் ஆர் பிகாஸ் ஆஃப் ப்ரெஜுடிஸ். கேப்ரிஸ்னா ப்ரைட். ஒருவேளை அவரு ஒரு திங்கர், இவரு ஒரு திங்கர், அதனால அவரை பத்தி நம்ம ஏன் பேசணும், என்னை விட அவன் பெரியவனா அப்படிங்கிற ஒரு மமதையாக இருக்கலாம். அல்லது அவரை பத்தி ஒரு முற்சார்பு எண்ணம், ப்ரெஜுடிஸ், அதனால அவரை பத்தி எதுவும் பேசாம இருந்திருக்கலாம். அல்லது இட் மே பி ரியல் ஆர் he was affected in some way. அதனால அவரை பத்தி பேச சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ் முயற்சிக்கவில்லை. ரைட்டா? அப்ப அதை சொல்லி முடிச்சுட்டு சொல்றாரு, சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ்க்கு யாருடைய ஐடியாஸ் ரொம்ப பிடிச்சது, யாருடைய கான்வர்சேஷன் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா மிஸ்ஸஸ் wollstonecraft-உடைய கான்வர்சேஷன் ஸ்டைல் மிகவும் பிடித்திருந்தது. Are you there, teachers? Yes, sir. அடுத்தது யாரை பத்தி பேசுறாரு அப்படின்னா சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ் நிறைய ரைட்டர்ஸ் பத்தி பேச போறாரு. யார் அப்படின்னா he starts speaking about தாமஸ் ஹோல்கிராஃப்ட். யார் சார் இந்த ஹோல்கிராஃப்ட்? வெறும் ஹோல்கிராஃப்ட் மட்டும் இருக்கு. டாக்ட் a little about a little அப்படின்னா கொஞ்சமா பேசினார், ரொம்ப அதிகமாலாம் பேசல. யாரை பத்தி ரொம்ப கம்மியா பேசினாரு அப்படின்னு கேட்டா தாமஸ் ஹோல்கிராஃப்ட், who was an English dramatist who lived between 1745 to 1809. அவரை பத்தி ரொம்ப கம்மியா தான் பேசினாரு. அந்த கம்மியா பேசினதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜை மிகவும் பாதிக்கவில்லை. அவருடைய ஒர்க்ஸ் பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. Are you there, teachers? அப்போ இந்த மனிதனை பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது ஹாஸ்லிட் அப்படி குறுக்க கான்வர்சேஷன் உள்ள போடுறாரு டின்னர் டைம்ல. என்ன அப்படின்னா அவர் சொல்றாரு, இந்த சென்சேஷன் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு சென்சேஷனை டச் பண்ற அளவுக்கு ஒரு பெரிய இங்கிலீஷ் டிராமாட்டிஸ்ட் தாமஸ் ஹோல்கிராஃப்ட் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே வில்லியம் ஹாஸ்லிட் என்ன பண்றாரு, மெதுவா கேட்கிறாரு, come on please tell me what do you mean by sensation sir. நம்மால் கேட்கிறாரு, சின்ன பையனா, சார் சென்சேஷன் ஒன்று சொன்னீங்கல்ல சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ் அங்கிள், what do you mean by sensation அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியை கேட்கிறாரு. ரொம்ப சிம்பிளா கேட்டார். இப்போ நம்மால அந்த சென்சேஷனா என்ன அப்படின்னு சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜ் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வாட் இஸ் மென் பை சென்சேஷன் அப்படிங்கிறது தான் கேள்வியா வரலாம். அதற்கு கால்ரிட்ஜ் உடைய பதில் என்னன்னு கொஸ்டின் கேட்கலாம். அப்ப இவரு பாருங்க அதையும் ஆக்சுவலா சொல்ற பாருங்க. சென்சேஷன் was barricading the road to truth. It was setting up a turnpike gate at every step we took. Sensation என்ன? It is something which is blocking the road to truth. ட்ரூத்தை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த உண்மையை நோக்கி நாம் செல்ல விடாமல் தடுக்கக்கூடியதுதான் சென்சேஷன். ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கேட்டு போட்டு வச்சாங்கன்னா எப்படி சார் நீங்க கடைசியா டெஸ்டினி போய் சேர முடியும்? அதனால அந்த மாதிரி விஷயம் தான் சென்சேஷன். Are you there, teachers? அப்படி அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, இன்னும் நிறைய விஷயம் நைட்டு முழுசும் பேசிக்கிட்டு இருந்த சார், தொணன்னு பேசிக்கிட்டு இருந்தார். He was a talkative man. Who was a talkative man according to William Hazlitt? Coleridge. He was a great thinker. He was a talkative man. அப்ப சொல்றாரு, நைட்டு முழுசும் பேசிக்கிட்டு இருந்தாரு, பட் நான் நிறைய விஷயங்கள் மறந்துட்டேன். என்ன பண்றாரு, the following morning நைட்டு ஃபுல்லா பேசி முடிச்சுட்டு என்ன பண்றாரு, the following morning Coleridge decided to return to his place. What is the name? What was the place where he was? எங்க இருந்து இங்க வந்திருந்தாரு? ஷ்ரூஸ்பெரி அப்படிங்கிற இடத்துல இருந்து வந்திருந்தாரு. இப்ப அந்த இடத்துக்கு திரும்பி போக முற்பட்டார். அந்த நேரத்துல காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு அவர் உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர் யாரிடம் இருந்து அப்படின்னா from a friend. He received a letter from a friend. Who was the one who wrote a letter to Samuel Taylor Coleridge அப்படின்னு கேட்டீங்கன்னா their friend, the name of the friend என்ன அப்படின்னா T. Wedgwood. The name of the friend is T. Wedgwood.
டி வெஜ்வுட். இந்த டி வெஜ்வுட் வந்து ஒரு ஆஃபர் அனுப்பியிருந்தார், ஒரு ஆஃபர் லெட்டர். என்ன ஆஃபர் லெட்டர்? ஏன் நீ சாமியாரா இருந்து இப்படி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ற? நான் உனக்கு என்ன பண்றேன்? என்ன அங்க பெரிய சம்பாத்தியம் வரப்போகுது? நான் உனக்கு 150 பவுண்ட் அண்ட் இயர் தரேன். இஃப் யூ வுட் waive this present pursuit. இந்த மாதிரி ப்ரீச் பண்றதெல்லாம் விட்டுட்டு, சாமியார் தொழிலெல்லாம் விட்டுட்டு நீ என்ன பண்ற? யூ ஸ்பெண்ட் யோர் லைஃப் டைம் இன் த ஸ்டடி ஆஃப் போயட்ரி அண்ட் பிலாசபி. உனக்கு போயட்ரி பிடிக்கும்னு எனக்கு தெரியும், உனக்கு பிலாசபி பிடிக்கும்னு தெரியும். நான் ஃபன் பண்றேன் உன்னுடைய ஸ்டடீஸ்க்கு, உன்னுடைய எல்லா செலவினங்களையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். அதுக்கு 150 பவுண்ட் a year அளவுக்கு நான் தர தயாராக இருக்கிறேன். நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு ஒரு லெட்டரை வந்து சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ்க்கு அவருடைய ஃப்ரெண்ட் டி வெஜ்வுட் அனுப்பினார். அப்ப அந்த லெட்டருக்கு சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் என்ன ரிப்ளை கொடுத்தாரு அப்படின்னா, ஏறக்குறைய இவர் சொல்றாரு பாருங்க. கால்ட்ரிட்ஜ் seemed to have made up his mind to close with this proposal in the act of trying no one of his shoes. என்ன பண்றாரு? அந்த அளவுக்கு அதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. Are you there, teachers? Yes, sir. பட் இருந்தாலும் அதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு மைண்ட் இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. இதற்கப்புறம் சாமுவல் டெய்லர் கால்ட்ரிட்ஜ் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிட்டு போனாரா போகலையா அப்படிங்கிறது தான் அடுத்த பாடத்தை எஸ்ஸே. அப்படி அக்செப்ட் பண்ணிட்டு போயிருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது அவர் எப்படி மாறி வந்தார் அப்படிங்கிறத பத்தி வில்லியம் ஹாஸ்லெட் இந்த எஸ்ஸேல பேசுவார். அது நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். Now let's break for 5 minutes.